ஹாய் யூவர்ஸ், வெல்கம் டு நோபல் அக்வேரியா. ஆக்சுவலாக நம்மளுடைய அக்வேரியமில் இருக்கிற ஒரு மேஜர் மான்ஸ்டர் பாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு மால் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு. இந்த ப்ராப்ளம் வந்து போன வாரமே நடந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்டாக நானுமே வந்து பார்த்தோன்னா இதை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருந்தேன். ஸோ வந்து என்ன நடந்துச்சுன்னா, நம்மளுடைய பாண்ட் இருக்குல்லங்க, இந்த பாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து அழுக்கு தண்ணியெல்லாம் வந்து இந்த மோட்டர் வழியாக அப்படியே சக்காகி மேலே அப்படி வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டெபாசிட் ஆகி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக வந்து ஃபில்டர் மீடியாஸ், இந்த அந்த ட்ரம் ஃபுல்லாக ஃபில்டர் மீடியாஸ் தான் வச்சிருப்பேன். இந்த ட்ரம்ல இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போய் விழுகும். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபில்ட்ரேஷன் யூஸ் ஆகிட்டு இருந்துச்சு. இது என்ன ஆச்சுன்னா, இந்த இடத்துல வந்து இந்த சப்ளை கொடுத்துருக்க இடத்துல ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஏதோ வந்து ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ வந்து இந்த பம்ப் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ நான் எப்பயுமே ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷஸ் எல்லாம் செக் பண்ணுவேன். அப்போ அன்னைக்குன்னு வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் நான் லேட்டாக வந்து பார்த்தோன்னா ஃபீட் பண்ணுறக்கு வந்துட்டேன். 2 தாட்டு நான் ஃபீட் பண்ணுவேன். மார்னிங்கும் ஃபீட் பண்ணுவேன், ஈவினிங்கும் ஃபீட் பண்ணுவேன். அன்னைக்கு அந்த பம்ப் வந்து பார்த்தோன்னா ஒர்க் ஆகாத அன்னைக்குன்னு பார்த்து கரெக்டாக வந்து நான் கொஞ்சம் லேட்டாக ஃபீட் பண்ண வந்துட்டேன். ஸோ அந்த டைம் என்ன ஆச்சுன்னா, நம்ம டேங்க்ல இருந்த மேஜரான 2 ஃபிஷஸ் வந்து இறந்துட்டாங்க. என்னன்னா நம்ம ரெட் டெயில் கேட் ஃபிஷும் நம்மளுடைய ஹைபிரிட் கேட் ஃபிஷும் இறந்துட்டாங்க. ஓகேங்களா? எனக்கு பயங்கர வருத்தமாயிடுச்சு. ஸோ அக்வேரியம் ஹாபியில் எப்படின்னா, அந்த ஃபிஷஸ் நீங்கள் லூஸ் பண்ணுறதுக்கு ஒரு செகண்ட்ஸ் போதுங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப வருஷமா இருந்த ஃபிஷஸ் தெரியுங்களா, ரொம்ப வருஷமா நம்ம கூட இருந்த ஃபிஷஸ் வந்து சில மணித்துணிகள்லேயே வந்து பார்த்தா நம்மளை விட்டு பிரிஞ்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஏன் உங்கள்ட்ட சொல்கிறேன்னா, நான் அவ்வளோ டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிற பர்சன் தான். இருந்தாலுமே எனக்கு இந்த மாதிரி நடந்ததுக்கு காரணம் வந்து என்னோட ஒரு சின்ன அலட்சியம் தான். ரெகுலராக ஒரு பர்டிகுலர் டைமுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட் பண்ணுறக்கு வருவேன். அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு நான் வந்தேன். ஸோ அன்னைக்குன்னு இந்த மாதிரி ஒரு ஷார்ட் சர்க்கியூட்டோ ஏதோ ஒரு சப்ளை ப்ராப்ளம் ஆகி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஃபிஷஸ்க்கு ஆக்சிஜன் இல்லாமல் இருந்து அந்த மாதிரி இறந்துட்டாங்க. நான் சடனாக வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, எனக்கு தெரிஞ்ச சில ஷாப்ஸ் போய் ஓரளவுக்கு கம்மி ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் டெயில் கேட் ஃபிஷும் ஒரு ஹைபிரிட் கேட் ஃபிஷும் நான் வாங்கிட்டேன். ஆஸ்கர்ஸ்க்கு பின்னாடி இருக்காங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு ரெட் டெயில் கேட் ஃபிஷும் இருக்காங்க, ஒரு ஹைபிரிட் கேட் ஃபிஷும் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து அந்த 2 ஃபிஷஸையுமே நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இந்த வீடியோ ஏன் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன்னா, நீங்கள் அக்வேரியம் ஹாபியில் எவ்வளோ ஃபிஷஸ் வளர்க்குறீங்க, எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக ஃபிஷ் வளர்க்குறீங்க மட்டும் கிடையாது, அந்த ஃபிஷ்ஷை வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை எப்படி பார்த்துக்கிறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த டேங்க்ல வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய பீகாக் பேஸ் இருக்காங்க, நம்மளுடைய எரிடிஷன் ஷார்க் இருக்காங்க, தென் கீழே வந்து பாருங்க பிங்க் திலேப்பியா, கிரே கௌராமி, ஸோ வந்து பார்த்தோன்னா ஆஸ்கஸ் இருக்காங்க. இங்கே பாருங்க புதுசாக வந்து ஒரு பரூன் ஷார்க் ஆட் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்க நம்மளுடைய வாக்கிங் கேட் ஃபிஷ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அரௌண்ட் வந்து ஒரு 12 to 13 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷஸ் இந்த டேங்க்ல இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபிஷஸ் ஒவ்வொன்றுக்கும் தனி டைப் ஆஃப் கேர்னே சொல்லலாம். ஓகேங்களா? ஏன்னா சர்ஃபேஸ்ல வந்து ஆக்சிஜன் எடுக்கிற ஃபிஷஸ்க்கு வந்து இன்னொரு டைப் ஆஃப் ஒரு கேர். அதே வந்து இப்போ நம்ம பீகாக் பேஸ் இவங்களுக்குலாம் வந்து வாட்டர்ல கண்டிப்பா வந்து ஆக்சிஜன் வந்து இருந்துகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? பீகாக் பேஸா இருக்கட்டும், ரெட் டெயிலா இருக்கட்டும், இவங்களுக்குலாம் வந்து அந்த தண்ணிக்குள்ள ஆக்சிஜனுங்கிறது இருந்துகிட்டே இருக்கணுங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும்போது நீங்க தான் வந்து அப்சர்வ் பண்ணிக்கணும். என்னோட டைம் பாருங்க, ஷட் டவுன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ ஃபிஷஸை வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்குன்னு பார்த்து வந்து கரெக்டாக வந்து பார்த்தோன்னா நான் வந்து வாட்டர்ல வந்து பார்த்தோன்னா ஓகே கொஞ்சம் லெத்தாஜிக்கா இருந்துட்டேன். ஸோ வந்து நான் 2 ஃபிஷஸை லூஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு கொஞ்சம் சோர்சஸ் இருக்கிறதுனால டக்கு நான் வந்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு ஒரு ரேட்ல வந்து பார்த்தோன்னா ஃபிஷஸ் நான் வாங்கி போட்டேன். ஸோ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது நீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தா நெக்ஸ்ட் டைம் இந்த மிஸ்டேக் ரிப்பீட் பண்ணாதீங்க. ஸோ என்ன ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னு நான் பார்த்தேன். ஒன்றும் இல்லை. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா இந்த பாக்ஸை நான் மாத்திட்டேன். இந்த பழைய பாக்ஸ்ல வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் லூஸ் கனெக்ஷன் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ இந்த புது பாக்ஸ் மாத்தினதுக்கு அப்புறம் எனக்கு வந்து பார்த்தோன்னா அந்த ப்ராப்ளம்ங்கிறது வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட்டா வந்து பார்த்தோன்னா போயிடுச்சு. இப்போ இந்த புது பாக்ஸ் மாத்தினதுக்கு அப்புறமா இங்கேயுமே கொஞ்சம் சில அப்டேட் பண்ணேன். இங்கேயுமே நல்லா லீக்கேஜ் இல்லாமல் நல்லா இது பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வாட்டர் சப்ளை வந்து பாருங்களேன், ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்போ நல்லாவே அந்த வாட்டர் சப்ளைங்கிறது வந்து பார்த்தோன்னா ஆக்சிஜன் வந்து நல்லா வருது. எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தோன்னா சேஃப்டி பர்பஸ்க்காக நான் வந்து இன்னொரு ஏர் பம்பையும் ஆட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபில்டர் மட்டும்தான் இருந்துச்சு இந்த இடத்துல. இப்போ கொஞ்சம் சேஃப்டி பர்பஸ்க்காக நான் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தோன்னா ஒரு ஏர் பம்பையும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இன்கேஸ் வந்து ஒரு ஏர் பம்ப் ஒரு சோர்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஃபெயில் ஆனா கூட இன்னொரு சோர்ஸ் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து நிறைய அமௌண்ட் போட்டு ஃபிஷஸ் வளர்த்துறோம். சரிங்களா? ஸோ வந்து அந்த ஃபிஷஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ப்ராப்ளம்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தோன்னா அடுத்ததாட்டு அந்த மிஸ்டேக்கை வந்து ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ பாருங்களேன்,
நம்ம டேங்க்ல புதுசா டின் ஃபாயில் பார் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பெருசா பெரிய அப்டேட்ஸ் எதுவும் கிடையாது. இந்த வீடியோ நான் ஏன் போஸ்ட் பண்ணேன்னா பெருசா அப்டேட் கொடுக்கணும், இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுங்கிறக்காக கிடையாது. ஒரு வாட்டி ஒரு நம்ம ஃபிஷிங் ஹாபிலேன்னு மட்டும் கிடையாது, லைஃப்ல நம்ம ஒரு மிஸ்டேக் பண்றோம்னு வைங்களேன், அந்த மிஸ்டேக் வந்து எதனால நடந்துச்சு, அந்த மிஸ்டேக் ரெக்டிஃபை பண்றதுக்கு என்ன பண்ணலாம், அந்த மிஸ்டேக்கு மாற்று வழி ஏதாவது இருக்கா அப்படிங்கறதையும் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. இது அக்வேரியம் மட்டும் யூஸ் ஆகிறதுல உங்க லைஃப்மே யூஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நோபல் அக்வேரியா. தேங்க்யூ.